நட்சத்திரத்தில் சிறப்பான நட்சத்திரம் திருவாதிரை. ஏனென்றால் ருத்ரன் அதாவது ஈஸ்வரன் பிறந்த நட்சத்திரமாக நாம் கருதப்படுவது அந்த திருவாதிரை நட்சத்திரம். ராகு அம்சம் அல்லது ராகுனுடைய கிரக நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் என்றென்றும் தன்னுடைய முயற்சிகளை அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு காரியமாக முயற்சி செய்து வெற்றி பெறுவார். என்னைக்குமே திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மிக 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 சிறப்பாக மதிப்பு, மரியாதை, தன்னுடைய நிலை உயர்வு எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. ஃபுல் ஆன் பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பாலமுருகன், நட்சத்திர நாயகன், கோயம்புத்தூரிலிருந்து. திருவாதிரை நட்சத்திரத்தில் சிறப்பான நட்சத்திரம் திருவாதிரை. ஏனென்றால் ருத்ரன் அதாவது ஈஸ்வரன் பிறந்த நட்சத்திரமாக நாம் கருதப்படுவது அந்த திருவாதிரை நட்சத்திரம். இயற்கையிலே 6வது நட்சத்திரமாக இருக்கும். தெய்வ அனுகூலமான ஒரு நட்சத்திரம். அந்த திருவாதிரையில் பிறந்தவர்கள் ராகு அம்சம் அல்லது ராகுனுடைய கிரக நிலையில் இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் என்றென்றும் தன்னுடைய முயற்சிகளை அனைத்தும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு காரியமாக முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள். அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. கடவுளுடைய நட்சத்திரம் அல்லவா. அதனுடைய அதி தேவதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால பைரவர், அதாவது விலங்குகளிலே நாய். கால பைரவர் என்பதை சிறப்பாக இருக்கக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் வேறு ஒரு உறவை இவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். ஒன்று தன்னுடைய அக்கா பையனோ, மாமா அண்ணன் பையனையோ, இல்லை மாமா பையனையோ, இல்லை யாரோ ஒருவர் தன் வீட்டில் வளர்த்து கொண்டு இருப்பார்கள். தன் வீட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக படிப்பு சம்பந்தப்பட்டது அவர்கள் தன் வீட்டில் இருந்து படிப்பார்கள். இவர்கள் உறவுகளை புதுசா ஒருத்தர் உருவாக்கி வச்சுக்காம வெளி உறவுகளை புது உறவுகளாக அவங்க தன்னுடைய உறவுகளை தவிர வேறொரு உறவுகளை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். இது சிறப்பான அந்த நட்சத்திரத்துக்கு உண்டானது உங்களுக்கு. அப்ப அந்த நட்சத்திரம் என்பது இன்னொன்று என்றால் அடுத்தவர்களுடைய ஒரு சில செல்வந்தம் அதாவது பொருளாதாரம் இவர்கள் கையில் இருக்கும். அல்லது அடுத்தவருடைய சொத்து கூட இவர்களை கையக்கூடிய காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டு. அப்ப இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் முதல் பாதம், என்னைக்குமே திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் மிக 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 சிறப்பாக மதிப்பு, மரியாதை, தன்னுடைய நிலை உயர்வு எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. திருவாதிரை 2ஆம் பாதம் என்பது அவர்களுக்கு இணை அம்சத்தினுடைய செயல். அப்ப அந்த இணை அம்சத்தினுடைய செயல்பாடுகள் என்றென்றுமே கணவன் மனைவியாகட்டும், தொழில் செய்யக்கூடிய பார்ட்னர் ஆகட்டும், என்றுமே சிறப்பாக இவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்திலே தொழில் செய்யும் பொழுது கவனம் இவர்களுக்கு தேவை. தொழிலிலே ஒரு கவனங்கள் தேவை. அந்த கவனம் என்றென்றும் ஆசிலேஷன் மைண்டும்பாங்க. அங்கே இருப்பவர்கள் உங்களை பின்னுக்கு தள்ளி அவர்கள் முன்னுக்கு போகத்தான் பார்ப்பாங்க. அங்கேதான் நீங்க கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் என்றென்றுமே இவர்களுக்கு அந்த பிரபு அம்சம் என்பதற்கான அந்த குழந்தைகளுடைய செயல் அல்லது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பாக அமைக்கக்கூடிய அந்த திருவாதிரை 3ஆம் பாதம். அந்த திருவாதிரை 4ஆம் பாதம் என்பது தொழில் ரீதியாக இவர்களுக்கு முன்னேற்ற பாதையிலே அடுத்த பரிமாணத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு செயல் அந்த திருவாதிரை 4க்கு உண்டு. ஒவ்வொரு வயதிலுமே ஒரு பரிமாணங்கள் அவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து உயர்வான கிடைத்து கொண்டே இருக்கும். அதை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தினார்கள் என்றால் வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு நிலைக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் மற்றவர்கள் கூறுவதை விட அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிற மிக மிக சிறப்பான ஒரு செயல் என்ன அப்படின்னு பாக்குறப்ப அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான். ஏன்னா அவர்களுடைய திருவாதிரைங்கிறப்ப அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே இயற்கைக்கு கொண்டு போயிடும். இயற்கையான உணவுகளை செய்யக்கூடியது காய்கறி மூலமாக. அதாவது அவங்க குறிப்பா இந்த வெள்ளரிக்காய், பூசணிக்காய், புடலங்காய், இந்த மச்சை, முருங்கைக்காய் பாருங்கன்னா எல்லாம் நாட்டுக்குனுடைய காய்கள் இருக்கும். எந்த விதமான கலப்படம் இல்லாத இருக்கும். இதை என்றுமே விரும்பி உண்பார்கள். அந்த விரும்பி உண்கின்ற அந்த நேரத்தில் அவர்கள் உடல்நிலை என்றென்றுமே சீராக இருக்கும்.
எண்ணத்தில் முயற்சிகள் இருந்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. ஒரு காரியம் செய்தாலும் முயற்சி செய்து இந்த எண்ணத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்சத்திரம் அந்த திருவாதிரை நட்சத்திரம். அப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு அது முதல்ல அது பேரே திருவாதிரை. வீட்டுல கிராமத்து பக்கம்லாம் இன்னைக்கும் அந்த திருவாதிரையினுடைய பண்டிகை கொள்வ திருவாதிரை களி அப்படிம்பாங்க. அந்த கூழ், அந்த திருவாதிரை கூழை ஆண்கள் அவர்கள் நம்ம தெய்வத்திற்கு இறைவனுக்கு சாற்றி, அதாவது குறிப்பா ஈஸ்வரனுக்கு சாற்றி அந்த கோயில்களுக்கு அதை அன்னதானமாக கொடுக்க வேண்டும். பெண்களை பொறுத்த அளவுக்கு சிவன் கோவில் இருக்கும் அம்மனுக்கு, சிவன் கோவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனுக்கு குங்குமம் தானமாக கொடுத்து அந்த குங்குமத்தை அவர்கள் படைத்து தன் கையால் அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ அல்லது நீங்க சென்று கொண்டிருந்த உறவர்களுக்கோ நீங்கள் கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த தீர்க்க சுமங்கலி அந்த பெயர் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலிங்கிற வார்த்தை அவர்கள் வாழ்நாள்ல அவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த தீர்க்க சுமங்கலி அது உங்களுக்கு கிடைப்பது அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான். அப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இயற்கையிலே அந்த தீர்க்க சுமங்கலி அந்த பெயர் வந்துவிடும். அவங்க என்னைக்குமே அந்த இது கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த கிடைக்கக்கூடிய அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலாகிய திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சன்னதியிலே சென்று தங்கள் பெயரிலே அர்ச்சனை, என்னைக்குமே தாயுமானவர் என் சூரியன் சந்திரன் சேரக்கூடிய அந்த ஞாயிற்றுக்கிழமையிலோ அல்லது திங்கட்கிழமையிலோ இவர்கள் சென்று தன்னுடைய பெயரில் அர்ச்சனை செய்து வர வேண்டும். அப்போது அவர்கள் என்றென்றுமே வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்து கொண்டே இருக்கும். அதே போல இந்த திருவாதிரை நட்சத்திரம் அந்த இறைவனை வழிபடுங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற தாயுமானவர் இறைவனை வழிபாட்டுக்கு ஈடுபடும் மூலமாக அவர்கள் கணவன் மனைவியினுடைய ஆயுள் சிறக்கும். என்றென்றுமே இருக்கக்கூடிய இவர்களுடைய எண்ணத்தில் இருந்து தேவையற்ற எண்ணத்தை விடுபடுத்தி அதிலிருந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த கோயில்களுக்கு திங்கட்கிழமை நாட்களிலோ ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலோ சென்று வழிபடுவது சிறப்பான ஒரு செயலாக இருக்கும் என்று திருவாதிரை நட்சத்திரத்தார் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.